सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्रीगुरुभ्यो नमः। अज्ञातमर्थमवबोधयितुं न शक्तमेवं प्रमाणमखिलं जडवस्तुनिष्ठं किन्तु अप्रबुद्धपुरुषं व्यवहारकाले संश्रित्य संजनयति व्यवहारमात्रम्। இந்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, சொப்பிரகாசமான ஒரு பொருள், அந்த பொருளை வச்சுட்டுதான் பிரமாணங்கள் எல்லாம் பிரவர்த்திக்கிறது. என்ன காரணம்னால், அந்த பிரமேயத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் பிரமாணம் தேவைப்படுறது. இல்லைன்னா பிரமாணத்துக்கு உபயோகமே இல்லை. பிரமேயத்துல அஜ்ஞானம் இருக்கணும், அப்பதான் பிரமாணத்துக்கு உபயோகம் இருக்கு. சரி, எந்த பிரமேயத்துல அஜ்ஞானம் இருக்கு என்று கேட்டால் என்ன சொல்லணும்? எது சொப்பிரகாசமா இருக்கோ அங்கதான் அஜ்ஞானம் இருக்கு, வேற எங்கேயும் நிற்காது. அதனால சொப்பிரகாசமான ஒரே ஒரு பொருள் தானே நமக்கு இருக்கு, சாஸ்திரத்திலிருந்து அதுதான் தெரியுது. அந்த சொப்பிரகாசமான சைதன்யத்தை சைதன்யத்தில் தான் அஜ்ஞானம் ஆவரணம் பண்றது. அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் பிரமாணங்கள் உபயோகப்படுறது. அதனால இந்த ஒரு சொப்பிரகாச சைதன்யம் தான் பிரமாணங்களுடைய பிரமேயம்னு சொல்லியாங்க. அந்த வரைக்கும் வந்துருக்கு. சரி, இப்போ கண்ண முதலான பிரமாணங்கள், சக்ஷுராதி பிரமாணங்கள் லோகத்துல நம்ம நிறைய உபயோகப்படுத்துறது உண்டு. அது என்ன உத்தேசத்தினால கேட்கலாம். இப்போ எல்லா பிரமாணங்களும் பிரம்மத்தை தெரியறதுக்கு தான் உபயோகப்படுத்துறது அப்படி சொல்ல முடியாது இல்லையா? விரிவாக்கத்தை வச்சுதான் நம்ம பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. மற்ற பிரமாணங்கள் எல்லாம் நம்ம லோக விவகாரத்துக்கு தானே உபயோகப்படுறது. அதெல்லாம் இப்போ தத்துவம் சொல்ல வேண்டிய ஸ்திதியில் வந்துருக்கா கேட்டால் அப்படி இல்லை, லோக விவகாரத்துக்கு தான் உபயோகப்படுறது, சந்தேகமே இல்லை. இந்த பாஹ்ய பிரமாணங்கள் எல்லாமே இந்திரியங்களா இருந்தாலும் அனுமானமா இருந்தாலும் எல்லாமே லோக விவகாரத்துல தான் உபயோகப்படுறது. ஆனால் அங்கே இருக்கிற ப்ரோசஸ் என்னன்றது கவனிக்கணும் என்றதுக்காக இதெல்லாம் சொல்றார். அதனால அதை எடுத்து காமிக்கிறார். இப்போ இந்த நிரூபணத்தினால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அத்வைத சித்தாந்தத்துல இந்த பிரமாணங்கள் எல்லாம் வியர்த்தம் அப்படி இல்லை, அதுக்காக வரல. அந்த பிரமாணத்தினுடைய ஆக்சுவலா என்ன வேலை இருக்குன்றது சொல்றது. அஜ்ஞாதம் அர்த்தம் அவபோதித்தும் நசக்தம் ஏவம் பிரமாணம் அகிலம் ஜடவஸ்து நிஷ்டம். அந்த ஜெகத்தே தெரியறதுக்காக நம்ம உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய கண்ண முதலான பிரமாணங்கள் அஜ்ஞாதமான பொருளே தெரியறதுக்காக உபயோகப்படுறதில்லை. அது எதுக்காக உபயோகப்படுறது? அஜ்ஞாதமான பொருள் என்ன இருக்கு அங்க கேட்டால் கடம் இல்லை, கடம் அஜ்ஞாதம் இல்லை. ஆனா என்ன அஜ்ஞாதமா இருக்கு? கடம் அஜ்ஞாதம் இல்லைன்னு சொன்னா கவனிக்கணும். கடம் எப்போதும் நமக்கு தெரியறது அப்படி அர்த்தம் இல்லை. கடம் அஜ்ஞாதம் அஜ்ஞாதம் வந்து பேசுவோம். கடம் இந்த வரைக்கும் தெரியலை, கண்ணு தொடர்ந்து பார்க்கற வரைக்கும் கடம் தெரியல, இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் விவகாரம் இருக்கு. கட்டத்துக்கு ஏன் அஜ்ஞாதமா இல்லையா கேட்டா இருக்கு, அந்த பேச்சு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த விவகாரம் இருக்கு லோகத்துல. ஆனா அந்த விவகாரத்துக்கு என்ன காரணம் என்கிறது நிரூபணம் பண்ணும்போது என்ன தெரிகிறதுனால், கடம் ஆக்சுவலா அஜ்ஞாதம் இல்லை. அஜ்ஞாதம்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தினுடைய விஷயம், அஜ்ஞானத்தினுடைய விஷயம் அர்த்தம். அஜ்ஞாதம் சொன்னால் அஜ்ஞானத்தினுடைய விஷயம் அர்த்தம். இங்க நம்ம சொல்றோம், பேசுறோம், கடம் அஜ்ஞாதமா இருக்கு, இந்த வரைக்கும் தெரியல, இப்பதான் தெரியுது, இதெல்லாம் பேசலாம். ஆனால் அஜ்ஞானம் என்றது கடத்துக்குள்ள இல்லை.
கடத்தை விஷயமா வச்சுட்டு ஒரு அஜ்ஞானம் கிடையாது. அப்ப ஏன் அஜ்ஞானம் பேச்சு எப்படி வருது, நமக்கு எப்படி இருக்க அனுபவம் எப்படி வருதுன்னு கேட்டால், கடத்துக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சப்பிரகாசமான சைதன்யம் அஜ்ஞாதமா இருக்கு. அந்த சைதன்யம் எப்போ அதிகமாகிறதோ அப்ப கடம் தெரியாது. அந்த சைதன்யம் எப்போ அஜ்ஞாதமா இருக்கோ அப்ப கடம் தெரியாது. இதுதான் விஷயம். அதனால ஆக்சுவலா அந்த கடத்துக்கிட்ட அஜ்ஞானம் இல்லாட்டா கூட அதனுடைய அதிஷ்டான சைதன்யத்துக்கிட்ட அஜ்ஞானம் இருக்கும். அந்த சைதன்யத்தை விஷயமாக ஆகி கொண்டு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் பிரமாணங்கள் தேவைப்படுறது. அந்த அஜ்ஞானம் நிவர்த்தியாகும் போது அந்த அந்த சைதன்யத்தில் அத்தியஸ்தமான கடம் தெரியுது. இப்படி அந்த அத்வைதம் இதுல ப்ராசஸ் தெரிஞ்சுக்க வேண்டும். அப்படி எழும்பொழுது அஜ்ஞாதம் அர்த்தம் அவபோதயிதும் ந சக்தம் ஏவம் பிரமாணம் அகிலம் ஜடவஸ்து நிஷ்டம். இப்ப ஜடத்தை தெரிகிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரமாணங்கள் கூட ஆக்சுவலா என்ன பண்றது, ஜடத்தை தெரிவிக்கவே இல்லை. ஆனா ஜடம் தெரிகிறது என்ற விவகாரம் நமக்கு வருது. இதுக்கு உதாரணம் எப்படி தெரிவிக்கணும்னால், இப்போ ஒரு கயர்ல பாம்பு என்ற பிரமம் வரும்பொழுது கண்ணை திறந்து பார்க்கும்போது தானே கண்ணால நான் சர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அந்த பிரமிச்சுட்டு இருக்கக்கூடிய மனுஷன் என்ன சொல்லுவான், நான் கண்ணை திறந்து சர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவான். ஆக்சுவலா இவன் கண்ணால சர்ப்பத்தை பார்க்கவே இல்லை. கண்ணால பார்க்கறது என்ன, அதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய வெற்றி அந்த கயரை தான் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. இப்ப கண்ணு எதுக்காக தேவைப்படுறது, சர்ப்பத்தை பார்க்கறதுக்கு இல்லை. சர்ப்பம் என்றது இவனுடைய அவித்தியினால அங்க தெரியக்கூடிய பொருள், அது கண்ணால தெரியறதே இல்லை. கண்ணு அதுக்கு உபயோகப்படுத்தவே முடியாது. கண்ணு எப்ப உபயோகப்படுத்தினால் ஏற்கனவே அந்த வஸ்து அங்க இருக்குன்னா தான் கண்ணு உபயோகப்படும். தர்க்கசாஸ்திரத்துல படிக்கும்போது என்ன சொல்லுவார், இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னா, அந்த பிரத்யக்ஷ ஞானம் வர்றதுக்கு முன்னாடி இந்திரியத்துக்கு அர்த்தத்தோடு சன்னிகர்ஷம் இருக்கணும். காண்டாக்ட் வித் ஐ அது இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டுக்கு ஐ காண்டாக்ட் இருக்கணும். அப்பதான் அது காரணமாகும். சக்ஷு கண்ணினுடைய சன்னிகர்ஷம் தான் காண்டாக்ட். அந்த விஷயத்தோட கண்ணுக்கு வரக்கூடிய சன்னிகர்ஷம் இது பிரத்யக்ஷ ஞானத்துக்கு காரணம் சொல்றது. இது காரணமா இருந்தால், காசா இருந்தால் காரியம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கணும் இல்லையா. அப்படி பாருங்க, இப்ப பாருங்க, அந்த பிரத்யக்ஷ ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே கண்ணுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, காண்டாக்ட் இருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தெரியும் போது அது அந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே கண்ணு திறந்து பார்க்கறது. கண்ணு திறந்து பார்த்த உடனே ஞானம் வருது சொன்னா அடுத்த கணத்தில் தான் ஞானம் வருது. எதுக்காக இல்லைனால், கயர்ல இப்ப சர்ப்பத்தை பார்க்கிற சமயத்துல அந்த சர்ப்பம் எப்ப இருக்கு, அந்த ஞானத்துக்கு முன்னாடி சர்ப்பமே கிடையாது. அங்க அது எப்ப தெரியறதோ அப்பதான் இருக்கு, அதுக்கு முன்னாடி கிடையாது. எப்ப சர்ப்பம் தெரியறதோ அப்பதான் அது அங்கே இருக்கு, அதுக்கு முன்னாடி அதுக்கு அவ்வியஷ்ட பூரக்ஷணத்துல கூட கிடையாது, முன்னாடி கிடையாது. ஒரு க்ஷணம் முன்னாடி கூட அது அந்த சர்ப்பம் அங்கே கிடையாதுன்னா எப்படி அதோட சக்தி சன்னிகர்ஷம் எப்படி இருக்கிற வஸ்துவோடு தானே காண்டாக்ட் வரும், அது அங்கே கிடையவே கிடையாது. அதனால கண்ணால பார்க்கிறேன் என்ற அனுபவம் ஒரு பலம், நான் கண்ணால பார்க்கிறேன் என்ற அனுபவம் ஒரு பிரமைதான். அதனால என்ன சொல்ல வேண்டும், கண்ணு என்றது ஆக்சுவலா அந்த சர்ப்பத்தை காமிக்கிறதுக்காக தெரிவிக்கிறதுக்காக வந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டே இல்லை. அது ரெகுலே தான் காமிக்கிறது. உன்னுடைய தோஷத்தினால அங்க இல்லாத சர்ப்பம், உண்மையா இல்லாத சர்ப்பம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய சித்தாந்தத்தில் பிராத்திபாசிகமான சர்ப்பம் இருக்கு, பிராத்திபாசிக சர்ப்பம் இருக்கு இல்லையா. அதனால வாஸ்தவமா இல்லாத சர்ப்பம் அது தெரியாது. இந்த உதாரணத்தை வச்சுட்டு பாருங்க, வியாவகாரிக விஷயத்தில் பார்த்தாலும் சைதன்யத்தை தான், அதனுடைய அதிகாரமா இருக்கக்கூடிய சைதன்யத்தை தான் கண்ணை கிரகிக்கிறது. அதுல சைதன்யத்துல ஆரோக்கியமான
வஸ்துக்களை எல்லாம் கண்ணால தெரியறது, அது அங்கே தெரியறதாகதான். தெரியறதுன்னா என்ன, அஜ்ஞானம் போறதுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு மேலே அஜ்ஞானமே கிடையாது. ஆனால் தெரியறதே தெரியவில்லை. இந்த மாதிரி விவகாரங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த ஒரு விவகாரம் கரெக்டா நடக்கிறது, அப்படி இப்படி நடக்கணும் இல்லை, கரெக்டாக தான் நடக்கிறது. விவஸ்திதமான விவகாரங்கள், இது ஒரு ஷெட்யூல்டு மாதிரி இருக்கு, கரெக்டா இருக்கு, அதுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அஜ்ஞானம் அங்க இருக்கிறதுனால இல்லை, கடத்தில் அஜ்ஞானம் இல்லை, ஆனால் அதனுடைய அதிஷ்டான கைதன்யத்தில் அஜ்ஞானம் இருக்கு. அந்த கைதன்யத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் பிரமாணத்தினால விலகி நீங்கிறது. உடனே அந்த அதுல ஆரோக்கியமான பொருள் ஏதோ அது அங்கே பிரகாசிக்கிறது. இப்படி பார்க்கும்பொழுது இந்த பிரமாணங்கள் ஜடவஸ்துவை தெரிவிக்கிறதுக்காக வந்த பிரமாணங்கள் கூட என்ன பண்றதுனால் அந்த ஜடவஸ்துவே டைரக்டா தெரிவிக்கல. அந்த ஜடவஸ்து தெரியாம இருக்கிறதுக்கு காரணமான அதிஷ்டான கைதன்யத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. அப்படி தெரிவித்து வரும்போது அந்த ஆரோக்கியமான பொருள் அங்கே இருக்கு, இந்த வரைக்கும் நான் தெரியல, இப்ப தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி லோக விவகாரங்கள் வரும். அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். அஜ்ஞானம் அர்த்தம் அவபோதிக்கும் சக்தம் ஏவம் பிரமாணம் அகிலம் ஜடவஸ்து நிஷ்டம் கிந்து அப்பிரபுத்த புருஷம் விவகார காலே சம்ஸ்ருத்ய சஞ்சமயதி விவகார மாத்திரம் சஞ்சமயதி. யாரு? பிரமாணங்கள். யாரை ஆசிரியக்கின்ற? அப்பிரபுத்த புருஷன். யாரு சம்சாரியா இருக்கானோ அப்பிரபுத்தம்னா பிரபோதம் இல்லாதவன், பிரம்ம சாட்சா்காரம் இல்லாதவன், அவனை தான் ஆசிரியக்கின்ற இந்த பிரமாணங்கள் வேலை செய்யும். அதனாலதான் பாஷ்யக்காரர் சொல்றார், அவித்யாவத் விஷயான்யேவ பிரத்யக்ஷாதீனி பிரமாணானி சாஸ்திராணி சேதி. அவித்யாவத் விஷயானி என்ன அர்த்தம்? அவித்யாவந்தம் புருஷன் ஆசிரித்த பிரவர்த்தானி. யாருக்கு அவித்யை இருக்கோ அவனைத்தான் உபயோகப்படுத்த முடியும், அவனை ஆசிரியத்துதான் பிரமாணங்கள் பிரவர்த்திக்கும். இந்த சர்வத்திய எதுக்கு பிரமாணம்? பிரமாணம் யாருக்கு தேவைப்படுறது? யாருக்கு தெரியாது இருக்கோ அவனுக்கு தானே பிரமாணம் தேவைப்படுறது. இல்லைன்னா பிரமாணமே உபயோகம் இல்லையே. இது பாருங்க, சில பேர் சொல்லுவா இந்த பிரம்மஸ்வரூபம் எப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா அனுபவம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லுவா. நீங்க கேட்டிருக்கு, அனுபவம் தான் பிரமாணம், அனுபவம் தான் பிரமாணம், வேற ஒன்றும் அதுக்கு உபயோகப்படாது, அனுபவம் தான் வேணும் அப்படி சொல்லுவா இல்லையா. இதுக்கு நான் இந்த ஒரு பேச்சிருக்கேன், அந்த சின்ன ஒரு குழப்பம் இருக்கும். அனுபவம் வேணும் என்றது வாஸ்தவம், அனுபவம் வேண்டாம் சொல்றதுக்காக இல்லை. ஆனா பிரமாணம் என்னன்னு கேட்டா அனுபவம் சொல்லக்கூடாது. சரிங்களா? பிரமாணம் என்னன்னு கேட்டால் அனுபவம் தான் பிரமாணம் என்று சொல்லக்கூடாது. அனுபவம் வர்ற வரைக்கும் சந்தேகங்கள் நீங்காது என்றது, பூர்ணமா நீங்காது என்றது வாஸ்தவம். ஆனால் பிரமாணம் அனுபவம் இல்லை, பிரமாணம் அனுபவம் இல்லை. அனுபவத்தினால்தான் எல்லா சந்தேகங்களும் நிவர்த்திக்கும். சித்தே ஹிருதய கிரந்தி சித்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே காஸ்த கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. வாஸ்தவமான விஷயம். அதனால அனுபவம் என்றது சாட்சா்கார பர்யந்தம் ஞானம், இங்கே அவகதி பர்யந்தம் ஞானம், சர்வாத்தியாயாக இச்சாயாக கர்மா பாஷிகாரம் சொல்றார். அந்த அனுபவம் என்றது பிரம்ம சாட்சா்காரம் என்றது கடைசியில வரும்போதுதான் எல்லா சந்தேகங்களுக்கும் நிவர்த்தி ஆகிறது என்றதுனால அது வாஸ்தவம். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? அதனால அனுபவம் தான் பிரமாணம்னு சொல்லக்கூடாது. என்ன சொன்னா என்ன தகராறு கேட்டால், பிரமாணம் யாரு கேட்பா? யாருக்கு பிரமை இல்லையோ அவனுக்கு தானே பிரமாணம் உபயோகப்படுறது. பாருங்க, பிரமாணம் என்றது யாருக்கு உபயோகப்படுறது? பிரமாணம் என்ன என்றது யாரு கேட்பா? யாருக்கு இன்னும் பிரமையே கிடைக்கலையோ, யதார்த்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடி தானே பிரமாணத்தினுடைய உபயோகம். அப்ப அந்த யதார்த்த ஞானம் தான் பிரமாணம் சொன்னால் அதுதான் அந்த யதார்த்த ஞானமே எதிலிருந்து வரும்னு கேட்பான் இல்லையா. நீங்க சொல்ற அந்த யதார்த்த ஞானம் பிரம்ம சாட்சா்காரம் எதிலிருந்து வருமோ அதுதானே பிரமாணம். சாட்சா்காரம் எப்படி பிரமாணமா இருக்க முடியும்?
நல்லா கிரகிக்கணும். அது சாட்சா்காரம் வேண்டாம் என்ற அர்த்தம் இல்லை. ஆனா சாட்சா்காரம் பிரமாணம் இல்லை. பிரமாணம் நமக்கு எப்ப தேவைப்படுறது? எந்த வரைக்கும் அந்த யதார்த்த ஞானம் பிரமை என்றது வரலையோ, அது வசுஸ்வரூபம் தெரியலையோ, தெரியறதுக்கு முன்னாடிதான் பிரமாணத்தை கேட்பான். அப்பதான் பிரமாணம் தேவைப்படுது. இல்ல இல்ல பிரமாணம் ஒன்றும் கிடையாது, அனுபவம் தான் பிரமாணம் சொன்னா என்ன? அந்த அனுபவம் எப்படி வரும் கேட்கணும் இல்லையா? நீங்க சொல்ற அந்த அனுபவம் எதுல இருந்து சம்பாதிக்கணும், எதுல இருந்து கிடைக்கணும், அதுக்காக என்ன முயற்சி பண்ணணும்னு வேற கேட்பான். அப்ப அனுபவம் தான் பிரமாணம் சொன்னால் உபயோகம் இல்லை. அது யாருக்குமே உபயோகம் இல்லை. அனுபவம் இருக்கிறவனுக்கு அனுபவம் இருக்கு. ஆனா அவருடைய அனுபவம் நமக்கு பிரத்யட்சம் இல்லை. இன்னொருத்தருடைய அனுபவம் நமக்கு பிரத்யட்சம் இல்லை. இன்னொருத்தர் அனுபவிக்கிறானோ அது நமக்கு தெரியாது. சில பேர் அனுபவிக்கிறான்னு சொல்லுவான், சில பேர் அனுபவிக்கலையும் சொல்லுவான், இன்னும் நமக்கு தெரியாது. லோகத்துல பலவிதமான நாடகங்கள் எல்லாம் இருக்கு. அதனால நமக்கு என்ன பிரமாணம் கேட்டால், நமக்கு எந்த வரைக்கும் அனுபவம் இல்லையோ அந்த வரைக்கும் இன்னொன்னு பிரமாணமா சொல்லணும். ஸ்ருதி வாக்கியம் சொல்லணும். இல்லைன்னா இப்படி இந்த அனுமானத்தினால பாரு, இந்த இந்திரியத்தினால பாரு, இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கோ, அப்படி சொல்லணும். அதனால பிரமாணம் என்ற வார்த்தைக்கு கரெக்டான அர்த்தம் தெரியாம அப்படி பேசிட்டு இருக்கோம். பிரமாணம் என்றது பிரமை வர்ற வரைக்கும், அனுபவம் வர வரைக்கும் நமக்கு உபயோகப்படுத்த வேண்டிய விஷயம் பிரமாணம். அது அனுபவம் இருக்கிறவனுக்கு பிரமாணம் வேண்டாம், முடிஞ்சு போச்சு. அதனால அனுபவம் தான் பிரமாணம் சொல்லக்கூடாது. அனுபவம் இல்லையே என்ன பண்றது? சரி, அனுபவம் வரணும், வர வைக்கணும். எப்படி வர வைக்கணும்? அதுதானே பிரமாணம். அதுதான் பிரமாணம் சொல்லணும். இப்ப நான் என்ன பண்றது? அனுபவம் இருக்கா? கிடையாது. அனுபவம் கிடையாதுன்னா என்ன பண்ணணும்? சரி, அனுபவம் வரைக்கும் வெயிட், வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொன்னால் எதிலிருந்து வரும் அந்த அனுபவம்? சும்மா இருந்த அனுபவம் வருமா? வராது. அதனால அந்த வஸ்துவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கோ சர்வாபேட்சாக தத்தரிசுனா இருக்கு. பிரமாணம் வேணும், பிரமாணத்துக்கு சககாரி காரணங்கள் வேணும், எதிர்பட்ட சாமகிரி வேணும். இல்லைன்னா எந்த அனுபவம் கிடைக்காது. இல்லைனால் எந்த விதமான அனுபவம் கிடைக்காது, ஒண்ணுமே நடக்காது. அதனால இந்த பிரமாணங்களே எப்படி உபயோகப்படுத்தணும் என்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னா உபயோகம் இல்லை. அப்புறம் ஸ்லோகம் விவர்த்தகத்துவம் स्वप्नेऽपि दृष्टम् इदमेव निहाति जागृत्काले भवत्यखिलम् परमात्मबोधात् आबोधतः सकलमेव हि सत्यमिथ्या भ्रान्ति प्रमाण विनिवर्त्य निवर्तकत्वम्. प्रमाण எல்லாமே சத்தியான் பாஷிகார சொல்றது இல்லையா? அந்த மாதிரி சத்தியத்தையும் நிச்சயத்தையும் கலந்த மாதிரி அதை கொடுக்கறதுக்கு தான் பேசுறது. ஏன்னா இப்போ ஒரு கட்டத்தை பார்க்கறதுக்கு கண்ணு தொடர்ந்து பார்த்தால் அந்த சைத்தன்யம் தான் தெரியறது கண்ணால. சைத்தன்யம் தான் தெரியாது. ஆனால் சைதன்யத்துக்கு ஆரோக்கியமான கடவும் தெரிகிறது. அப்படி தெரியும் பொழுது என்ன ஆச்சு? பரமார்த்த வஸ்துவான சைதன்யமும் தெரிகிறது, அதோட ஒரு ஆரோக்கிய பதார்த்தமும் தெரிகிறது. இது ரெண்டும் சேர்ந்து தெரிகிறது. அதனால்தான் சம்சாரம். அப்போ இந்த தன்மய முதலான பிரமாணங்கள், லௌகிக பிரமாணங்கள், சகலமேவ எல்லா பிரமாணங்களும், லௌகிகமான எல்லா பிரமாணங்களும் சத்தியமித்யா பிராந்தி பிரமாண வினிவர்த்திய விவர்த்தகத்துவம் ஆபோததா. சத்திய மித்யா பிராந்தி, சத்தியமும் மித்யா பதார்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஞானம். அது அந்த ஞானத்தை உண்மையா பிராந்தி ஞானம் தான் சொல்லணும். ஆனால் அந்த பிராந்தி ஞானம்
நிச்சய வச்சுட்டுதான் லோகம் போயிடுறது இல்லையா? அதனால்தான் லோகத்துல ரெண்டு விதமான பிராந்தி. ஒன்னும் ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டு பிராந்தின்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்டு பிராந்தி என்ன சொன்னா என்ன அர்த்தம்? வியாபகாரிக்கும் போலாம் அப்படின்னா அது ஒரு கிரமமா நடக்கிறது. இந்த கிரமமா நடக்கிறதுனால அதை வச்சு சாதிக்க முடியும் என்றதுனால நம்ம பிரவர்த்திச்சுட்டு இருக்கோம். இது கிரமமாக நடக்கக்கூடிய ஒரு வியவஸ்திதமான பிரம்மம். அதனால அந்த பிரம்மத்தை உபயோகப்படுத்திட்டு சில காரியங்கள் சாதிக்கிறது லோகம் போயிட்டே இருக்கு. ஆனால் இது பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரமார்த்தம் இப்படி கிடையாது என்றது வேதாந்த வாக்கியமே சொல்லிக் கொடுக்குது. அந்த பிரமாணத்தினால நிவர்த்திமான அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி செய்வது என்றது சதா பிரமாணத்துக்கும் சுபாவம். இந்த பிரமாணங்களை எந்த வரைக்கும் பிரவர்த்திக்கிறது? ஆபோதம் ஞானம் வர வரைக்கும் பிரவர்த்திக்கிறது. ஆனால் இது பிரமை என்றது நமக்கு எண்ணம் இல்லை. அதனால அதை வச்சுட்டு நம்ம போயிருக்கோம் என்றது சம்சாரத்தினுடைய சுபாவம். அதுக்கு உதாரணம் இதமேவம் இதம் ஏவம் இஹாபி. இது சொப்பனத்துல நமக்கு பார்த்திருக்கோம். சொப்பனத்துல சில ஞானங்கள் வருது, அது தப்பு. சில ஞானங்கள் வாஸ்தவம். அப்படி இருக்கு. சொப்பனத்துல தெரியறது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லையே. நம்ம அப்படிதான் வச்சுருக்கோம். சொப்பனத்துல தெரியறதா எல்லாமே தப்பு அப்படி இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பூர்வபக்ஷிகள் கேட்டா, நீங்க எல்லாமே நித்தியம் நித்தியம் சொல்றது, எல்லாமே நித்தியம்னா பிரம்ம நித்தியம் சொல்லல, ஆனா அடுத்த இருக்க எல்லாமே மித்யாத்வவாதிகள் மாயாவாதிகள் சொல்றது இல்லையா? அந்த மித்யாத்வவாதத்தை இந்த முக்கியமா வச்சுருவோம். அப்படி இருந்தால் வேதமும் நிச்சயதானே? ஆமா, வேதமும் நிச்சயதான், உபனிஷத்து நிச்சயதான், உபனிஷத்து நிச்சயதான், எல்லாமே நிச்சயாச்சுன்னா இதனால எப்படி ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியும்? கேள்வி கேட்கலாம் இல்லையா? பிரசித்தமான கேள்வி. வேதசியாபி மித்யாத்வாத் அப்பிராமான்யம். வேதமும் நிச்சயாக்குவதுன்றதால அது அப்பிரமாணம் கேட்டா. பிரமாணமே இல்லை கேட்டா. பிரமாணமே இல்லாத போயிடும் உங்களுடைய சித்தாந்தத்துல. அதனால நீங்க இந்த மித்யாத்த ஜெகத் மித்யாத்த வாதத்தை விட வேண்டும் இப்படி கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நிச்சை என்றதுனால பிரமாணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வேதம் நிச்சயான்னு கேட்டா நிச்சயதான், உபனிஷத்து நிச்சயம் கேட்டா நிச்சயதான் சொல்லி ஆகணும். சந்தேகமே இல்லை. நிச்சய வேதம். ஆனால் நிச்சயான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தப்புன்னு அர்த்தம் இல்லை. நிச்சயம் சொல்றது வேற ஐடியா, தப்புன்னு சொல்றது வேற ஐடியா. தப்பு அப்பிரமாணம். அப்பிரமாணம் என்ற அர்த்தம் இல்லை நிச்சயம் சொன்னால். பரமார்த்தம் இல்லைன்னு சொல்றது. பரமார்த்தம் இல்லைன்னா அப்பிரமாணம் அர்த்தம் இல்லை. பிரமாணம் அப்பிரமாணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற, நிச்சயா சத்தியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. இந்த கனெக்ஷன் இதுக்கு இப்போ நிச்சயா இருந்தா பிரமாணமா இருக்க முடியாது என்று கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். லோகத்திலேயே பாருங்க, லோகத்துல நிச்சயாபதார்த்தத்தை நம்ம எத்தனையோ உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். பிரமாணமா வச்சுதான் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். மூங்கி எப்படி இருக்கிறது, எப்படி அத அந்த கண்ணாடியில பாக்குறது இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா என்றதை எப்படி பாக்குறது? கண்ணாடியில் தான் பாக்குறது. கண்ணாடியில பாக்குற அந்த பிரதிபிம்பம் நிச்சயன்றது நமக்கு தெரியும். ஆனா கரெக்டா தெரியறது இல்லையா? நிச்சயம் இல்லைன்றது இல்லை, நிச்சயம் அது அங்க முகம் அங்கே கிடையாது, கைத்துலதான் இருக்கு. அந்த தர்ப்பணத்துல இருக்கக்கூடிய முகம் அந்த உண்மையான முகம் இல்லைன்றது தெரியாதா? நமக்கு கண்டிப்பா தெரியும். ஆனால் உண்மையான முகம் எப்படி இருக்கும் அப்படிதான் அது தெரிகிறது என்றதுனால அதை உபயோகப்படுத்திட்டு லோகத்துல. இது பிரமாணமா வச்சுட்டு தானே நம்ம சொல்றது, என்னுடைய முகம் அழகா இருக்கு, இல்லைன்னா அழகா இல்லை, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, மலினமா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இதெல்லாம் எப்படி சொல்றது? தர்ப்பணத்தை பார்த்து சொல்றது. இந்த நிர்ணயம் எப்படி வந்தது? தர்ப்பணம் வச்சுட்டுதான் நிர்ணயம் பண்றது. அனுமானம் அது. தர்ப்பணத்துல எப்படி பார்க்கறதோ அப்படிதான் முகம் இருக்கும், கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் என்ற அனுமானம் இது. இந்த அனுமானத்துக்கு என்ன மூலம்? அந்த தர்ப்பணத்தில் இருக்கிற பிரதிபிம்பம் தான் மூலம். இப்ப இந்த பிரதிபிம்பம் சத்தியமா நிச்சயம். அப்ப அந்த நிச்சயாபதார்த்தத்தை எப்படி உபயோகப்படுத்தி கேட்டா, நீங்க தத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்கோம்,
அதுதான் சொல்றேன், நித்தியன்றதுனால அது உபயோகப்படாது என்ற அர்த்தம் இல்லை, அது பிரமாணம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. உபயோகப்படுறது, அதுதான் உபயோகப்படும் லோக விவகாரத்துல. அதனால இது ரொம்ப முக்கியமா கிரகிக்க வேண்டிய விஷயம். வேதம் நித்தியன்றதுனால வேதத்தை உபயோகப்படுத்திட்டு தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியாது என்ற அர்த்தம் இல்லை. வேதத்தை உபயோகப்படுத்திட்டு தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அது அப்பிரமாணம் சொல்லலாம். அப்படி இல்லை. இப்போ ஒரு வாக்கியம் அப்பிரமாணம் எப்படி சொல்றது? அந்த வாக்கியத்தால சொல்லப்பட்ட விஷயம் தப்புனா அந்த வாக்கியம் அப்பிரமாணம் இல்லையா? நம்ம சொல்றதெல்லாம் ஒருத்தர் சொல்றது பொய் சொல்றது அப்பிரமாணம். ஏன் அது பொய் சொல்றது அப்பிரமாணம் எப்படி சொல்றதுன்னு கேட்டா, அவன் சொல்ற விஷயம் சரியில்லை, அது பிரமாணத்தினால இன்னொரு பிரமாணத்தினால பாதிதமா இருக்கு, தப்பு, அவன் பேசுறது தப்பு, இப்படி சொல்றது இல்லையா? இப்ப எதை வச்சுட்டு நம்ம அப்பிரமாணம் சொன்னோம்? அந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட விஷயம் தப்பா சரியாங்கிறது பார்க்கணும். அந்த வாக்கியத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது விஷயம் இல்லை. அந்த வாக்கியம் என்றது, அந்த வாக்கியத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்றது நம்ம விஷயமே இல்லை, விகார விஷயமே இல்லை. வாக்கியத்தினால சொல்லப்பட்ட விஷயம் வாஸ்தவமா இல்லையான்றதுதான் விகார விஷயம். அதை வச்சுட்டு தான் இந்த வாக்கியம் சரியா பிரமாணமா அப்பிரமாணமாக கண்டுபிடிக்கிறது. அதனால வேதம் என்றது நித்தியா இருந்தாலும் வேதத்தால சொல்லப்பட்ட விஷயம் பரமார்த்த வஸ்துவை பற்றி சொல்றது இல்லையா? வேதம் பிரம்மத்தை பற்றி சொல்றது இல்லையா? அது பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லைன்றது சொல்றது இல்லையா? அதனால வேதத்தால சொல்லப்பட்ட விஷயம் பாரமார்த்திகமா இருக்க முடியும், ஆனா வேதம் பாரமார்த்திகமா இல்லை. இது பெரிய ஒரு குழப்பம் ஒன்றும் இல்லை. இதனால எந்த விதமான சாஸ்திர தோஷமும் கிடையாது. வேதம் நிச்சை, ஆனால் வேதத்தால சொல்லப்பட்ட பிரம்ம தத்துவம் நிச்சை கிடையாது. எது பாதிக்கிறதோ அது நிச்சயம், எது பாதிக்கிறது இல்லையோ அது சத்தியம். வேதம் பாதிக்கிறது, வேதம் பாதிக்கிறதுனா என்ன அர்த்தம்? தப்புன்னு சொல்றதும் அர்த்தம் இல்லை. வேதோ பாதிதம் சொன்னா என்ன அர்த்தம்? வேதம் என்றது பரமார்த்த வஸ்து இல்லைன்னு தெரியுதுன்னு அர்த்தம். தப்பான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லை. அதனால வேதத்தால சொல்லப்பட்ட பிரம்மம் என்றது பாதிக்கக்கூடிய பொருள் இல்லை என்றது தெரியுது. எதுலேருந்து தெரியுது? வேதத்திலிருந்தே தெரியுது. வேதம் நிச்சயங்கிறது எப்படி தெரியுது? அதுவும் வேதத்திலிருந்து தான் தெரியுது. அதனால அப்படி அந்த விஷயத்தை கிரகிக்க வேண்டும் என்றது சொல்றார். இந்த விஷயம் இப்ப எதுக்காக சொன்னேன்னா, இந்த ஸ்லோகத்துல அந்த விஷயம் வருது. இதுக்கு உதாரணமா நம்ம அழகா காமிக்கிறது சொப்பனத்தில் இருக்கக்கூடிய 2 விதமான வாக்கியங்கள் வச்சு பாருங்க. சொப்பனத்தில் நமக்கு தெரியும், சொப்பனத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நித்தியம். சொப்பனத்துல எதெல்லாம் திருஷ்யமா வருதோ, எதெல்லாம் தெரியறதோ அது எல்லாமே நித்தியம் என்றத முதல் ஒரு கொள்கை இருக்கு. அந்த கருத்தை ஒத்துதான் ஆகும். ஆனால் அப்பிரமாணம் இல்லை. பாருங்க, எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, சொப்பனத்துல இப்ப நமக்கு சில சொப்பனங்கள் வருது. உண்மையான விஷயம் சொப்பனத்துல தெரியாது. உண்மையான விஷயம் இப்படி சில அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு. ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை மனசுல வச்சுட்டு தூங்கின உடனே எனக்கே அந்த அனுபவம் இருக்குன்னா சுவானுபவத்தை வச்சுட்டு சொல்றேன். இந்த ஒரு சந்தேகம் மனசுலே அப்படியே வந்தது. சாஸ்திர விஷயம், நமக்கு வேற சந்தேகம் ஒன்றும் கிடையாது, வேற எந்த விதமான விஷயத்திலும் சந்தேகம் இல்லை. அது அந்த விஷயம் நம்மளுடைய விஷயம் இல்லை. நம்ம நிரூபணம் பண்ணக்கூடிய சாஸ்திர விஷயத்துல ஒரு சந்தேகம் வந்தது. இந்த சந்தேகம் அப்படியே மனசில் வச்சுட்டு தூங்கினோம். தூங்கினதுக்கு அப்புறம் சொப்பனம் வந்தது. சொப்பனத்துல என்ன வந்ததுன்னா, நம்மளுடைய குருநாதர் கிட்ட போய் கேட்டோம்னு சொப்பனம் வந்தோம். குருநாதர் கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்டு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். இந்த பதில் சொப்பனத்தில் வந்தது. இந்த பதில் கரெக்டான பதில், அது ஒரு தப்பு இல்லை. அது கரெக்டா அவர் சொல்றது கரெக்டா அவர் எப்படி சொல்லுவாரோ அந்த விஷயம் அந்த சொப்பனத்தில் வந்திருக்கு. இது சொப்பனத்தில் பார்த்த ஒரு விஷயம். இப்ப இந்த குரு உபதேசம் என்றது சொப்பனத்தில் வந்த உபதேசம் இல்லையா? அதனால சத்தியமா கேட்டா சத்தியம் இல்லை, நிச்சயம். ஆனா அவர் சொன்ன விஷயம் கரெக்டா? சொன்ன விஷயம் கரெக்ட் தான். அதனால அவருடைய வாக்கியம் பிரமாணம் தான். என்ன ஆச்சு பாருங்க, சொப்பனத்துல தெரிஞ்ச விஷயம், சொப்பனத்துல வந்த குரு வாக்கியம்,
அந்த குரு வாக்கியத்தினால சொல்லப்பட்ட விஷயம் கரெக்ட் என்றதுனால அந்த குரு வாக்கியம் சொப்னத்தில் வந்த குரு வாக்கியமா இருந்தாலும் பிரமாணம், ஆனால் நித்தியம். இது பாருங்க, இந்த நித்தியாத்வம் பிரமாணத்தை இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி இல்லை, நிச்சயா இருந்தாலும் பிரமாணமா இருக்க முடியும். அதுக்கு உதாரணமா சொன்னேன். இந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு சொப்னத்தில் வரும். வாசமா அப்படிதான் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் சொப்னத்தில் வரும். ஆனால் சொப்னத்தில் வர்றதுனால மட்டும் அது பிரமாணம் என்றது இல்லை, ஆனா அப்பிரமாணம் என்றதும் கிடையாது. அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். சொப்னத்தில் இருக்கிறது வந்து இப்போ நம்ம சில விஷயங்கள் அட்வைஸ் கேட்போம், அந்த அட்வைஸ் சரியான அட்வைஸ் சொல்லிக் கொடுப்போம். இப்போ நம்ம கிட்ட இன்னொருத்தர் கேட்போம், நம்ம அதுக்கு சரியான அட்வைஸ் சொல்லிக் கொடுப்போம். நான் எத்தனையோ தடவை பாடம் நடக்கிறது, சொப்னத்தில் பாடம் நடக்கிறது பார்த்துருக்கேன். சொப்னத்திலேயே பாடம் நடக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம சொப்னத்தில் சொன்ன கரெக்டாக தான் பாடம் நடக்கிறோம். சொப்னத்தில் தப்பொன்னும் இல்லை. ஜாகிரத் காலத்தில் எப்படி பாடம் நடக்கிறதோ அப்படிதான் அந்த பக்திகளை வாசித்து அர்த்தம் சொல்றது, வாக்கியார்த்தம் பண்றது சொப்னத்தில் பார்த்திருக்கோம். இப்ப சொப்னத்தில் சொல்ற அந்த வாக்கியார்த்தம் அப்பிரமாணம் இல்லை, ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கரெக்ட், ஆனால் அது நிச்சயம். அதனால சொப்னத்துல வந்தது ரெண்டு விதமா இருக்கலாம். அதனால சொல்லப்பட்ட சொப்னத்துல பெரிய பெரிய வாக்கியங்கள் சத்தியமா நிச்சயான்னு கேட்டா எல்லாமே நிச்சயம், ஆனா அப்பிரமாணமா பிரமாணமா கேட்டா அதுல அந்த வாக்கியத்தினுடைய விஷயம் பாதிதமா இல்லையா கேட்டு திருமணம் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சில வாக்கியங்கள், இப்போ நம்மளை வஞ்சனம் பண்றதுக்காக ஒரு பிரகாரகா சொல்லுவா இல்லையா, சீக்கர், அவன் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு, அது வந்து அப்பிரமாணம். இன்னொரு ஆப்தான் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு லோகத்துல, ஜாகிரத் பிரபஞ்சத்துல சொல்றேன், ஆப்தால் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு, அது பிரமாணம். இது வந்து நிச்சயம். ஏன்னா ஜாகிரத் காலத்துல வியாபகாரிகமாக்க அது வந்து நிச்சயம். ஆனால் ஒண்ணு வந்து பிரமாணம், இன்னொன்னு அப்பிரமாணம். அதனால பிராமாண்ய அப்பிராமாண்ய வியவஸ்தா பிரகாராந்தரேன கர்த்தவியா சாஸ்திரக்காரை. இது நித்யாத்வம் நித்யாவா சத்தியம் வாய்க்கு பரியாலோச்சா. இது நித்யாத்வ சத்தியத்தை பரியாலோசனம் பிராமாண்ய அப்பிராமாண்ய வியவஸ்தாயை நைவ உபயுஜ்யதே இது சாஸ்திர சித்தாந்தம். இதுக்காக இந்த உதாரணம் இவர் கொடுத்திருக்கார், அழகா உதாரணம் கொடுக்கிறார். ஸ்வப்னேபி திருஷ்டம் இதம் ஏவம் இஹாபி ஜாகிரத் காலே பவத் அகிலம் ஆபரமார்த்த போதாத். ஸ்வப்னேபி திருஷ்டம் இதம், ஒரு சின்ன வார்த்தை கொடுத்திருக்காரு இல்லையா, அதனுடைய அர்த்தம் இதுதான். அந்த அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்துல அவரை விவரணம் பண்ணுவார். ஆ பிரம்மபோதாத், பிரம்மபோதம் வரைக்கும், பிரம்ம சாட்சா்காரம் வரைக்கும் இதெல்லாம் இப்படிதான் தோன்றிருக்கும்னு சொல்லுவார். அடுத்த ஸ்லோகத்துல இந்த சொப்னேபி திருஷ்டம் இதம், இப்ப நான் சொன்ன உதாரணத்தை அவர் கரெக்டா காணிக்கிறார். சொப்னே தப்தசிலாதிரோகணகதா நிஸ்ரேயசோபாயதா மித்யா பிராமண தர்ப்பணாதி நிலையா சத்யா ததா லௌகிகி. இப்ப சொப்னத்துல தப்தசிலாரோகணம் என்றது இவருடைய சம்பிரதாயம், அது வந்து வைதிகம் இல்லை. அதனால அது ஸ்ரேயசாதனம் ஒன்றும் கிடையாது. தப்தசிலாரோகணம் என்றது தப்பம் தெரியும் இல்லையா, ரொம்ப சூடா பண்ணி அந்த சிலை மேல ஏறி போகுது. இந்த மாதிரி சில தபசுகள் எல்லாம் இருக்கு. அதனால சில ஏதோ ஒரு தர்மம் கிடைக்கும்னு நினைச்சுங்க பௌத்தாலோ ஜெயினாலோ யாரோ பண்ணுவான். ஆஸ்திக மதம் சில இருக்கிறவா சில பேர் பண்ணுவான். அது வந்து தர்மசாஸ்திரத்துக்கு சம்மதம் இல்லை. சொப்னத்துல இருக்கிற தப்தசிலாரோகணம் பண்றது அந்த சிரேயசுக்கு சாதனம், இப்படி ஒரு சொப்னம் பார்க்கிறான். இங்க இருக்கிற பிராமண தர்ப்பணம் ஸ்ரேயசாதனம்னு பார்க்கிறான். பிராமண தர்ப்பணம் ஸ்ரேயசாதனம், நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. உத்கிருஷ்டரான ஆன பிராமணால என்ன சொல்றது, பூஜை பண்றது, அவளை கவனிக்கிறது நமக்கு ஸ்ரேயஸுக்கு சாதனம், க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. ஒருத்தர் சொப்னம் பார்க்கிறார், இன்னொருத்தர் சொப்னம் பார்க்கிறார் தப்தசிலாரோகணத்தினால நமக்கு க்ஷேமம் கிடைக்கும். இது ரெண்டு விதமான சொப்னம். ரெண்டு சொப்னமும் வந்து நிச்சய சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த பிராமண தர்ப்பணம் என்றது க்ஷேம சாதனம்
என்ற விஷயம் சொப்பனத்தில் தெரிஞ்சாலும் அது வாஸ்தவம் தானே. ஏன்னா தர்மசாஸ்திரத்துக்கு சம்மதமா இருக்கு. அதனால எது தர்மம் எது அதர்மம் என்றது தர்மசாஸ்திரத்தை வச்சுதானே நம்ம நிரூபணம் பண்றது. அதனால எது சாஸ்திர அவிருத்தமான விஷயம் சொப்பனத்தில் பார்க்கறதோ அது பிரமாணம். எது சாஸ்திர விருத்தமாவது பார்க்கறதோ அது அப்பிரமாணம். அது ரெண்டும் மித்தியா இருந்தாலும் ஒன்று பிரமாணமும் இன்னொன்று அப்பிரமாணமா இருக்க முடியும் என்றது சொல்றதுக்கு இது உதாரணம். சொப்பனே தத்த சிலாதிரோகணகதா நிஸ்ரேய சோபாயதா மித்யா பிராமணம், அது மித்யம். இது சிரேயசுக்கு உபாயம் என்றது சொப்பனத்துல யார் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிறதா தெரியுது. அது பிராமண கற்பனாதி நிலையா சத்தியா, அது பிரமாணம். ரெண்டுமே நிச்சயம்னு சொல்லணும். அந்த இல்யூஷன் என்ற அர்த்தத்துல ரெண்டுமே நிச்சயம். இல்யூஷன் பிரமை என்ற நிலைமையில் பார்த்தா ரெண்டுமே நிச்சயம். ஆனால் ஒண்ணு வாஸ்தவம், ஒண்ணு கரெக்ட். வாஸ்தவம் சொன்ன கரெக்ட், இன்கரெக்ட். இப்ப கரெக்ட்னஸ் இன்கரெக்ட்னஸ் இதுதான் பிராமாண்யம் அப்பிராமாண்யம் சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வாக்கியம் கரெக்ட், இது இன்கரெக்ட், இதுனா என்ன அர்த்தம்? இல்லைன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட் சொன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய விஷயம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய விஷயத்தையே வச்சுதான் அது வாக்கியம் கரெக்டா இருக்கா, ட்ரூவா இருக்கா, ஃபால்ஸா இருக்கான்னு சொல்லுது. இந்த சத்தியத்துவம் மித்யாத்துவம் வேற விஷயம். அந்த இல்யூஷனா இருக்கக்கூடியது வேற விஷயம். இல்யூஷனா இல்லையான்றது வேற விஷயம், வாக்கியம் பிரமாணமா இல்லையான்றது வேற விஷயம். அதுக்குதான் உதாரணம். சத்யா ததிஹிர் நிருஷைவ விதிதோ நித்ராநிவர்த்தோ புனः ஸ்வப்னே திருஷ்டம் அசேஷமேவ விபதம் கிராஹ்யம் ததா ஜாகரே. லோகத்துல என்ன ஒரு ஜாக்கிரத காலத்துல என்ன ஒரு விசேஷம்னால் ஒண்ணு சத்தியமா இருக்கும், இன்னொன்று நிச்சயம் இருக்கும். ஒரு மாலை, சரக்குன மாலை, அந்த மாலையே சர்ப்பம்னு பிரமிக்கிறது. அந்த சர்ப்பம் என்றது நிச்சயம், மாலை என்றது சத்தியம் லோகத்தில் செய்கிறது. சொப்னத்துல எப்படின்னா சொப்னத்துல தொடர்ந்து வந்தவன் சொப்னத்துல எது தெரியறதோ எல்லாமே நிச்சயம் சொல்லும். சொப்னத்துல எதெல்லாம் தெரியறதோ எல்லாமே நிச்சயம்னு புரிஞ்சுப்பான். அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. கிராஹ்யம் ததா ஜாகரே. சாதனத அக்னிஹோத்திர நிலையா சத்யேதி சங்கிருஷ்யதே மித்யா தப்த சிலாதிரோகணகதா சிஷ்டை பரித்யஜ்யதே ரஜ்ஜு சத்யதயா ஸ்திதைவ தத் அஹிர் மித்யைவ தாவத் பவேத் யாவன் மூல தமோ விதாரண பட்டுர் வித்யோதயோ நாகமத். இப்ப சொன்ன விஷயம் தான் திரும்பி சொல்றார். ஸ்ரேயஸ் சாதனதா அக்னிஹோத்திர நிலையா, நிலையான அதை ஆசிரியிச்சுன்னு அர்த்தம். அக்னிஹோத்திரம் ஸ்ரேயஸ் சாதனம் என்றது சத்திரத்தில் காட்டுறது. அது ரைட்டுக்கு ஒத்துருப்பான் சிஷ்டாவில். சத்திரத்தில் பார்த்தாலும் அது கரெக்டு தான், சிஷ்டாவில் ஒத்துருப்பான். இன்னொரு தப்தசிலாரோகணம் ஸ்ரேயஸ் சாதனம் சத்திரத்தில் பார்க்குறான். இது தப்பு சிஷ்டாவில் சொல்லுவான். ஏன்னா ரெண்டுமே சத்திரத்தில் பார்க்கறதுதானே, ரெண்டுமே நிச்சயம் தானே. ஆனா ரெண்டு நாள் நிச்சயதான். ஆனா ஒரு வாக்கியம் பிரமாணம், இன்னொரு வாக்கியம் அசனம். அந்த மாதிரி ரெட்டி சத்தியதையா ஸ்திதைவ அது அஹிர் நிச்சயவதாக பவேது. ரெட்டி என்றது சத்தியமா இருக்கிறது. அதுல பார்க்கக்கூடிய அஹின்னா சர்ப்பம், பாம்பு என்றது நிச்சயம் நிர்ணயிக்கிறது. யாவன் மூல தமோ விதாரண பட்டது வித்யோதயோன் ஆகமது. இந்த மாதிரி லோகத்துல சில விஷயங்கள் சத்தியமாகவும் சில விஷயங்கள் நிச்சயமாகவும் நிர்ணயிக்கின்ற, உண்மையா எல்லாமே நிச்சயம் இருந்தாலும் ஜாகிரத் காலத்துல எது பாதிக்கிறதோ, நம்மளுடைய லௌகிக பிரமாணத்தினாலேயே எது பாதிக்கிறதோ அது நிச்சயாகவும், லௌகிக பிரமாணத்தினால எது பாதிக்கிறது இல்லையோ அது சத்தியமாகவும் வச்சுங்க. பிரம்மஜானம் வித்யோதயம் வர்ற வரைக்கும், பிரம்மஜானம் உதிக்கிறது வரைக்கும், பிரம்மஜானம் விதிக்கிறது வரைக்கும் இந்த லோக விவகாரம் நடந்தே இருக்கும் என்றது சொல்றது. எல்லாமே அசத்தியம் சொல்லி லோக விவகாரம் நடக்காது என்றது இல்லை. லௌகிக பிரமாணத்தினால பாதிதமா இல்லையான்னு பார்த்து நம்ம விஷயங்களை சேவிச்சுட்டு இருக்கோம் என்றதுதான் லோகத்தினுடைய ஸ்திதி என்றது காமிக்கிறது. ரஜ்ஜு சத்தியதையா ஸ்திதைவ ததஹிர் நிச்சயவதாவத் பவேத் யாவன் மூலதமோ விதாரணபது. இது கிடைக்கும் மூலதனம்.
மூலாஜானம் அர்த்தம். மூலதனம்னு சொன்னா மூலாஜானம், விதாரணம், நாசனம். அந்த மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கட்டுகு, அதுக்கு சமர்ப்பமா இருக்கக்கூடிய வித்யோதய, வித்யாய உதய, அந்த வித்யா வர்ற வரைக்கும் வித்யா ஆகமது, அந்த வித்யா எந்த வரைக்கும் வரது இல்லையோ அந்த வரைக்கும் இந்த வியவஸ்திதமான லோக விவகாரம், இது சத்தியம் இது நிச்சயம் வச்சுட்டு நடத்திட்டு இருக்கக்கூடிய லோக விவகாரம் நடந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒன்றும் இடங்கள் கிடையாது அர்த்தம். இப்போ இதுக்கு மேல கேட்கிறார், நீங்க சொல்றதெல்லாம் அழகா இருக்கு, ஆனா இப்ப சொல்ற விஷயம் பார்த்தோம்னா இது பௌத்த மதத்தோட ரொம்ப சமீபத்தில் இருக்க உங்களுடைய சித்தாந்தம். பௌத்தாவில் இப்படிதான் சொல்றாங்க ஒரு கேள்வி. நான் சாட்சிய பிக்ஷு சமயேன சமஹ பிரதிபாத்வயம் ச பகவத் சமயः யதி பாஹ்யவஸ்து விததம் கதம் சமயாதிமௌ ந சதృశோ பவதः. கேட்கிறார், சாட்சிய பிக்ஷு, சாட்சிய பிக்ஷுனா பௌத்தம். பௌத்த சமயம் சொன்னா சித்தாந்தம் அர்த்தம், அவனுடைய கொள்கையின் அர்த்தம். அந்த பாஹ்ய சாட்சிய மதத்துல என்ன இருக்குனால் ஞானத்துல வெளியில் இருக்கக்கூடியது எல்லாமே பொய்ன்னு சொல்றார் புத்தம். அதுதானே நீங்களும் சொல்லிட்டு இருக்கார். அதை கேட்கிறார், நான் சாட்சிய பிக்ஷு சமயேன சமஹ, அதோட துல்லியமா இருக்கு. இதை பிரதிபாத்தியம் பகவத் சமய, நீங்க சொல்ற இந்த சமயம் சித்தாந்தம், சமயம்னா சித்தாந்தம், அந்த பௌத்த மதம் போலே அப்படியே இருக்கு. எதி பாஹ்ய வஸ்து விபத்தம், இந்த பாஹ்ய வஸ்து எல்லாமே நிச்சயம் சொல்றதா இருந்தால் கதம் சமயாதிவம் சதృశோ பவதः, இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் ஏன் சதృశம் இல்லை? இதுதானே பௌத்தம் சொல்றான், அதுதானே நீங்களே சொல்றாள், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கே. இப்படி ஒரு கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்கிறார். இல்ல பதில் இல்லை நினைக்கிறேன். இதை திருப்பி எதை சொல்றார், எதி போதையேவ பரமார்த்தவது, यदि बोधयेव परमार्थवतुः न तु बोध्यम् इत्यभिमतं भवति. ஏன் சாதிருஷ்யம் சொன்னால் இந்த போதம் ஞானம் என்றதுதான் வாஸ்தவம், அந்த ஞானத்தினுடைய விஷயம் வாஸ்தவம் இல்லை என்றது உங்களுடைய சித்தாந்தம். இதுதான் பௌத்தனுடைய சித்தாந்தம். ஞானம் என்றதுதான் வாஸ்தவம், ஞானத்தினுடைய விஷயம் எல்லாம் நிச்சை. நீங்களும் அதுதான் சொல்றாள். கேட்கிறார், நது போத்தியம், போத்தியம்னா போதத்தினுடைய விஷயம், போதத்தினுடைய விஷயம் சத்தியம் இல்லை. அபிமதம் பவதி நது ஆசிரிதம் பவதி புத்திமேர் மதமேவ உத்வமிக மஸ்கரிபிஹி. மஸ்கரிபிஹி, மஸ்கரிமான அர்த்தம் வைதிக சன்னியாசின்னு அர்த்தம். வைதிக சன்னியாசி மஸ்கரி மஸ்கரிஹி, வைதிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசி. நீங்க வைதிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசி, நீங்களும் இதுதான் சொல்றாரு. என்ன வித்தியாசம் கேட்கிறார். நனுக்கு ஆசிரிதம் பகவதி புத்த நேரம் மதமேவா, புத்த முனின்னு சொல்றாரு பாருங்க. முனி மௌனத்தோட இருக்கிறவங்க எல்லாமே முனிதான். அதனால வைதிக சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்கிறது இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி முனின்னு சொன்னால் வைதிக சம்பிரதாயம் அப்படி கிடையாது. பேசாம இருந்தா முனிதான். அது அவளுடைய சித்தாந்தம் வேற விதமான பிரமை. பேசாம இருக்கிறதுக்கு ஏகாந்தமா இருக்கணும்னா அது அத்வைத சித்தாந்தத்தை கடைபிடிச்சுதான் ஏகாந்தமா இருக்கணும்ன்றது இல்லை. ஏதோ ஒரு பிரமையை வச்சுட்டு ஏகாந்தமா இருக்க முடியும். அதுக்கு உபயோகம் இருக்கா இல்லையா வேற விஷயம். இப்ப புத்தன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஜெகத்து சூன்யம் நினைச்சிட்டு சும்மா இருக்கான். இதனால அவித்யை போகுமா, மோட்சம் கிடைக்குமா, அதுதான் வேற விஷயம். கிடைக்காதான் சொல்லுவாங்க, ஏன்னா அது பிரமை, அவருடைய பணம். ஆனால் ஏகாந்தமா இருக்கா இல்லையா, இப்போ ஒரு முனின்னு சொல்லலாம். அதனால நனுக்கு ஆசிரிதம் பகவதி புத்தம் நேரம் மதமேவ உத்வமேக மஸ்கரிபி. நீங்கள் மஸ்கரிகள், ஆனால் பௌத்தம் சொல்ற அந்த விஷயம் தான் திருப்பி எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்படி ஒரு கேள்வி கொடுக்கிறார், அதுக்கு பதில் கொடுக்கணும். அப்புறம் சொல்றேன், சமயம் ஆயிடுத்து முடிக்கிறேன். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ.